மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சினைகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது தண்ணீர் பற்றாக்குறை. குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டத்தை தொடர்ந்து கிடப்பில் இருக்கும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. அது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் மோகன், அவினாசி அத்திக்கடவு நீர் செறிவூட்டும் திட்ட போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் ஆகியோருடன் நமது செய்தியாளர் தமிழரசி நடத்தும் கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழரசி, இதை பற்றி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. அவினாசி அத்திக்கடவு நீர் செறிவூட்டும் திட்டமானது திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்ட விவசாயிகளின் 50 ஆண்டுகால கோரிக்கை என்று சொல்லலாம். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இந்த திட்டத்தும் செயல்படுத்தப்படாமல் இருந்தால் தற்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து திருப்பூர் மாவட்ட விவசாய சங்க தலைவர் மோகன் அவரிடம் கேட்டோம். அவினாசி அத்திக்கடவு திட்டமானது அது என்ன வகையான திட்டம், அது செயல்படுத்தப்படும் பட்சத்தில் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மலைமறைவு பிரதேசம். பொதுவாக மலைமறைவு பிரதேசம், இங்க தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்குது. குறிப்பாக நிலத்தடி நீர் என்பது மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 1000 அடிகளுக்கு மேல் இன்றைக்கு ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டு விவசாயிகள் விவசாயத்துக்காக போராடி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திட்டம் என்பது மிக அவசியம் என்பது அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். மேலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் கிட்டத்தட்ட 10 ஒன்றியங்கள், ஒரு 30க்கும் மேற்பட்ட குளங்கள், ஒரு 50க்கும் குறையாத குட்டைகள் இது நிரப்பப்படலாம். நிரப்பப்படுகின்ற பொழுது இங்கு நிலத்தடி நீர் என்பது நன்றாக உங்களுக்கு மேலே உயரும். அதன் மூலம் விவசாயம் பெருகும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது. இப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், தொடர்ந்து வானிலை அறிக்கையினுடைய புள்ளி விவரங்களை எடுத்தீர்கள் என்று சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிச்சயமாக மழை நன்றாக தென்மேற்கு பருவமழை நன்றாக பெய்து கடலுக்கு அந்த தண்ணீர் வீணாக போய்கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஒரு 5 வருஷத்துக்கு 2 டிஎம்சி தண்ணீரை கொண்டு இந்த குளம் குட்டைகளை நிரப்பினால் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு இந்த ஏரியாவில் விவசாயம் பாதிக்காமல் போகும். அதோடு அந்த நிலத்தடி நீர் பெருகவும் மேற்கொண்டு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைவான மழையும் இரண்டும் இணைகின்ற பொழுது விவசாயம் நிச்சயமாக இங்கு பாதுகாக்கப்படும் என்பதுதான் நான் இந்த திட்டம் குறித்து இந்த பகுதியில் நாங்கள் மட்டுமல்ல அனைத்து ஆர்வலர்களும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் நாங்கள் விரும்புவது இதுதான். இதுல கட்சி வித்தியாசமே இல்லாமல் அனைத்து ஆர்வலர்கள் இருக்காங்க. இரண்டாவது, இந்த திட்டத்தை போடுவதனால் மற்ற எந்த பகுதி விவசாயத்துக்கும் பாதிப்பும் வராது என்பதையும் நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் மழை அதிகமாக பெய்து கடலுக்கு வீணாக போகின்ற காலங்களில் இங்கே திருப்பிவிட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை. இப்ப திருப்பூர் மாவட்டத்தோடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? விவசாயிகளோட நிலைமை என்னவாக இருக்கு? இன்னைக்கு உங்களுக்கு மிக கடுமையான வறட்சி பாதிக்கப்பட்டிருக்குது. அரசாங்கம் அறிவித்திருக்குது. இப்ப விவசாயிகள் இருக்கிற தென்னை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆழ்குழாய் கிணறு அமைத்துக் கொண்டு வைக்கிறார்கள். 1000 அடிக்கு கீழே தான் தண்ணியே கிடைக்குது. ஏராளமான மின்சாரமும் இதுக்கு தேவைப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த 10 ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து குடிநீர், திருப்பூர் மக்களுடைய இந்த பகுதி, இந்த 10 ஒன்றியத்தினுடைய குடிநீர் பிரச்சனை என்பதும் இதில் அடங்கி இருக்காங்க பார்த்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா இன்றைக்கு அனைத்து 10 ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்துகளிலும் குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்காக ஆழ்குழாய் கிணறு அரசாங்கத்தால் அமைக்கப்படுகிறது. அந்த ஆழ்குழாய் கிணறும் 1000 அடிக்கு மேலதான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் எனர்ஜி இன்றைக்கு மின்சாரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் மிக அபரீதமாக மிச்சமாகிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். திருப்பூர் மாவட்டத்தில் சுமார் 1500க்கும் அடிக்கு குறைவாக நிலத்தடி நீர் மட்டம் குறைந்துவிட்டது. இதன் காரணமாக தென்னை மற்றும் பனை மரங்கள் ஆயிரக்கணக்கில் கருகி வருகின்றன. இந்த வறட்சியை போக்க அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது முக்கியம் என்று திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் ஈரோடு, கோவை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இப்போ உங்ககிட்ட போன ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டால் எத்தனை ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள் பயன்பெறும்? கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 ஒன்றியங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,00,000 ஏக்கருக்கு மேல இது வரும். அதோட மட்டும் இல்லாமல் மறைமுகமாக ஏராளமான பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த இரண்டையும் பார்க்கணும். குறிப்பாக இரண்டாவது, இந்த பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நவீன விவசாயத்தை பயன்படுத்தி நல்ல உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள், மற்ற காட்டிலும் பாத்தீங்கன்னு சொன்னா நவீன விவசாயங்களை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் இது இந்த நாட்டினுடைய உணவு பிரச்சனை, காய்கறி போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்றேன்.
அவினாஷி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 56 கால ஆண்டும் திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் ஒன்று கூடி அவினாஷி அத்திக்கடவு நீர் செறிவூட்டும் திட்ட போராட்ட குழு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜி.கே. நாகராஜ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது குறித்து பேசுவோம். அதாவது இந்த போராட்ட குழு ஆனது எதற்காக அமைக்கப்பட்டது? இது எத்தனை ஆண்டுகால போராட்டம் இந்த அவினாஷி அத்திக்கடவு திட்ட போராட்டம்? 1957 இருந்து ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து இதற்காக நாங்கள் போராடி வந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகள், குறிப்பாக அவினாஷி பகுதியிலே பல போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம், ஒட்டையடிக்கும் போராட்டம், நடைபயணம் என்று தொடர்ந்து அவர்கள் பல போராட்டங்கள் நடத்திவிட்டார்கள். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது தேர்தலுக்காக ஒரு அறிவிப்பாக வருகின்ற திட்டமாக இருக்கின்றதை ஒழிய தேர்தல் முடிந்த பின்பு மறந்து வருகின்ற திட்டமாக இந்த திட்டம் இருக்கின்றது. இதற்கு பல முறை பெயரும் மாற்றப்பட்டு விட்டது. 130 கோடியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இந்த 1862 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இந்த திட்டம் வெறும் பெயரளவில் மட்டும் இருக்கின்றது. மக்கள் தொடர்ந்து, விவசாயிகள் அனைத்து பொதுமக்களும் இதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை எந்த நிலையும் இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே இந்த கொங்கு மண்டலம், குறிப்பாக அவினாசி பகுதி, மேட்டுப்பாளையம் போன்ற பகுதியெல்லாம் பாலைவனமாக மெல்ல மெல்ல மாறி வருகின்றன. ஏனென்றால் 50 ஆண்டு காலமாக வளர்ந்து வந்த தென்னை மரம், பனை மரம் இன்று காய்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் 50 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி இப்பொழுது வந்திருக்கின்றது. அந்த வகையிலே மெல்ல மெல்ல கொங்கு மண்டலம் பாலைவனமாக மாறி வருகின்றது. எந்த அரசும், இந்த ஆண்ட திமுகவாகட்டும், ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிமுகவாகட்டும், யாரும் இந்த திட்டத்தை பற்றி கவலைப்படாத காரணத்தால் இந்த அவினாஷி அத்திக்கடவு நிலத்தடி நீர் செல்லும் திட்டம் என்ற ஒரு போராட்ட குழுவை நாங்கள் உருவாக்கி தொடர்ந்து போராடுவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நாங்கள் போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். உங்களோட ஏற்கனவே நீங்க நடைப்பயணம், அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டீங்க. உங்களோட அடுத்த கட்ட போராட்டம் என்னவா முடிவு பண்ணிருக்கீங்க? ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி விவசாயிகள் எல்லாம் சோர்ந்து விட்டார்கள். இனிமேல் கொண்டு நாங்கள் இதை அரசோடு அணுகுமுறையை வைத்துக் கொள்வது என்று முடிவு வந்திருக்கின்றோம். இந்த திட்டத்திற்காக ஏறக்குறைய 2 முறை சென்னை சென்று தலைமை செயலகத்திலே இருக்கின்ற அதிகாரிகளெல்லாம் சந்தித்து வந்திருக்கின்றோம். கோவையிலும் அதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்றோம். இனி முடிந்தவரை அரசு அதிகாரிகளை சந்திப்பது, விவசாயிகளை ஒன்று திரட்டுவது, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றால் மிகப்பெரிய மாற்றம் இந்த கொங்கு மண்டலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான முயற்சியை நாங்கள் செய்து வருகின்றோம். தொடர்ந்து அடுத்தடுத்து போராட்டங்களில் இந்த விவசாயிகள், இந்த 3 மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் 7 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறுவார்கள். ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அதாவது கொங்கு மண்டலம் பாலைவனமாக மாறுவதற்கு முன்பு தமிழக அரசு இத்திட்டத்தை செயல்படுத்த முனைப்பு காட்ட வேண்டும் என்பதே இப்பகுதியினரின் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ராஜி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழரசி. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முக்கிய சாலைகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றன. இதனால் சாலை வசதிகளை மேம்படுத்தி வாகன போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் என்றதும் பின்னலாடை தொழிலும் சாயப்பட்டறைகளும் தான் நம் நினைவுக்கு வரும். நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கு வருவதால் நகரின் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதன் காரணமாக வாகனங்கள் அதிகரித்து போக்குவரத்து நெரிசலும் கூடி உள்ளது. அதிகப்படியான வாகனங்கள், குறுகிய சாலைகள், ஆக்கிரமிப்புகள், மேம்படுத்தப்படாத உள்கட்டமைப்பு வசதிகள், பார்க்கிங் வசதிகள் இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் திருப்பூர் நகரில் போக்குவரத்து நெரிசல் பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். எந்த ஒரு ரோடுமே டிராபிக் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இல்ல, எல்லாம் எப்பவும் பிஸியா இருக்கிறது. ஆனா அந்த அளவுக்கு போக்குவரத்துக்கு அளவுக்கு ரோடு வசதிகள் எங்கேயுமே இல்லை. பிரிட்ஜோ அல்லது டபுள் ரோடு எந்த ஒரு வசதி இல்லை. எல்லாம் பார்க்கிங் ஏரியாலே ஃபுல்லாயிருது. எந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயா ஓட்டுற மாதிரி இல்லை. ஆனால் ரோடுகளை பெருசு பண்ணி அகலப்படுத்தி கொடுத்தா ரொம்ப சௌகரியமா இருக்கு. டிராஃபிக் அதிகமாக இருக்கு. இதை ஒன் வே மற்றதெல்லாம் சரிப்படுத்தணும். பாலங்களெல்லாம் அகலப்படுத்தி ரோடு எல்லாம் ஆக்கிரமிப்புலாம் அகற்றி நல்ல ஒரு டிராஃபிக் சரி பண்ணணும் அப்படிங்கிறோம். கடந்த ஆட்சியில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த திட்டம் தற்போது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதேபோல் கொங்கு பிரதான சாலை உள்ளிட்ட 5 இடங்களில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டும்
பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் திருப்பூர் வாசிகள். இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட பாருங்க, வரி வர இடத்துல நடக்கிறதுக்கு தடம் இல்லை. அவங்க கிராஸ் பண்ணவும் பயமா இருக்கு, நடக்கும் பயமா இருக்குது. மெயின் நடவாது தான் வேணும். டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அது ரோடுகள்லாம் ரொம்ப குறுகி இருக்கிறதால ரோடுலாம் அகலப்படுத்தணும். ரெண்டாவது பாலம் வேதனை அதிகப்படுத்தணும். பாலம் அதிகமாக இருந்ததுன்னா டிராபிக் கிளியர் ஆகும். திருப்பூர் நகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநகர வளர்ச்சி குழுமத்தை ஏற்படுத்தி சிறப்பு திட்டங்களின் மூலம் நகரின் போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே திருப்பூர் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தமிழரசியுடன் சுரேஷ்குமார் மற்றும் தேவப்பிரியன்.